எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவரும் இதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டு என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாய். அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. ஒவ்வொரு நொடியும் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும் என்பதாகத்தான் இருக்கு. நம்முடைய நன்மைகளை நாம் முழுமையாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கட்டும். நம்மளோட ஒவ்வொரு செயல்பாடும் அதை நோக்கித்தானே இருக்கு. அதுக்காக தானே நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஹாப்பியா இருக்கணும், நம்ம சுகமா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும். ஸோ இயல்பாகவே நமக்கு நன்மைகள் மேன்மைகளின் மீதுதான் ஒரு நாட்டம் இருக்கிறது. ஆனால் அதற்கான சரியான வழிமுறைகள் என்ன என்பதில் தான் நமக்கு குழப்பங்கள் இருக்கிறது. நோக்கங்கள்ல தெளிவு இருக்குது. ஆனால் நாம் உண்மையான நிலையில் மேன்மையான ஞானங்களை நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டுமானால் நாம் நல்ல குணங்களை கொண்டு மட்டும்தான் அடைந்து கொள்ள முடியும். இதை நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். நமக்கு நோக்கம் நன்மைகளை மேன்மைகளை அடையணும் தான். ஆனா அதுக்கான வழிமுறைகள்ல தான் நமக்கு குழப்பங்கள் இருக்குது. அந்த வழிமுறைன்றதுல ஒரே ஒரு விஷயம்தான் நல்ல குணங்கள். அதனாலதான் நம்ம இறைவன்ட்ட நல்ல குணங்களை கேட்டா போதும். எதையுமே கேட்காதீங்க, குணங்களை கேட்டீங்கன்னாலே போதும். குணங்கள்ல தான் தவறுதல் நடக்குது. நமக்கு வேற எங்கேயுமே தவறுதல் நடக்கிறது இல்லை. குணங்கள்ல தவறுதல் நடக்கிறத கொண்டுதான் மற்ற தவறுகள் நடக்குது. இப்போ குணங்களை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா மற்ற தவறுகளும் தவிர்க்கப்படும். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன, நமக்கு வேண்டியது என்னன்றதுலயே அப்பதான் ஒரு தெளிவே வரும். எப்போ நாம நல்ல குணங்கள்ல இருக்கும்போது. அப்போ முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரிதான் குணங்கள்ல தவறு ஏற்படும் போது எல்லாமே தப்பாயிடும். நல்ல தொடக்கம் பாதி முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுவுமே நல்ல குணங்களின் அடிப்படையில தான் நம்ம புரிச்சோம். இப்போ நல்ல குணங்கள் அப்படிங்கும்போது அங்க இருக்க கூடாத குணம் என்னன்னா பெருமை. நேத்தே நம்ம பேசணும். பெருமை இருந்தாலே பொறுமை இருக்காது.
பொறுமை இல்லைனாலே அவசரம் வந்துரும். அவசரம் வந்தாலே நாம தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவோம். அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிலருக்கு சொல்லுவாங்க. போன வாரம் கூட ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. "சார் எனக்கு நான் வாழ்க்கையில ரொம்ப விரக்தி அடைஞ்சுட்டேன். விரக்தியோட உச்சத்துல இருக்கேன் நானு. எதுக்கு எனக்கு இந்த மாரி நிலைமை வருது? நீங்க இறைவன் நம்மள நேசிக்கிறான், கருணையாளன், அளவற்ற அருளாளன்லாம் சொல்றீங்க. ஆனா நான் இப்போ விரக்தியின் உச்சத்துல இருக்கேன். என்ன என்ன எப்படி நான் அத புரிஞ்சுக்கிறது?" அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "இது டாக்டர் சொன்னது தான் ஒரு முறை. அதாவது இந்த விரக்தியின் உச்சத்துக்கு உங்கள கொண்டு போனது இறைவன் தான். விரக்தியின் உச்சத்துக்கு உங்கள கொண்டு போனது இறைவன் தான். ஏன்னா, உங்களுக்கு பொறுமைய இறைவன் ஏற்படுத்துறான். விரக்தியினுடைய உச்சத்துக்கு கொண்டு போறது மூலமா. ஏன்னா, விரக்தியின் உச்சத்துக்கு போனா நீங்க பொறுமையாவே இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப நம்ம விரக்தி ஆவோம்? இதுக்கு மேல நம்ம முயற்சிகள் எதுவுமே வெற்றி அடையாது. நம்ம அறிவ கொண்டு நாம எதையுமே செய்ய முடியாது. நம்ம துன்பங்கள நீக்கிக் கொள்ள முடியாது. இனிமேல் வழியே கிடையாது. எல்லாமே இழந்தாச்சு. அடுத்த ஆப்ஷனே எனக்கு இல்லங்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பொறுமையா இருப்பீங்க. அப்பதானே பொறுமையா இருப்பீங்க. ஏன்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியலையே. இப்ப வேற வழியே கிடையாது. பொறுமையா தான் இருக்கும். பொறுமையா இருக்கிறதுக்கு தான் இறைவன் உங்கள இந்த பாயிண்ட்க்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். ஏன்னா, பொறுமை இருந்தா தான் இறைவனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க முடியும். பொறுமையாளர்களோடு இறைவன் இருக்கின்றான். நீங்க அவசரத்துல இருந்தீங்கன்னா இறைவன் இருக்க முடியாது. உங்களுக்கு நன்மை கிடைக்காது. நீங்க பொறுமையாளரா இருந்தா தான் உங்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கும். நீங்க பொறுமையாளரா இருக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இந்த சூழ்நிலை இறைவன் உருவாக்கி, வேற வழியே இல்ல. பொறுமைய தவிர வேற வழியே இல்லன்ற பாயிண்ட்ல உங்கள கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான். இப்போ நீங்க பொறுமையா இருங்க. வேற ஆப்ஷனும் கிடையாது. இந்த நிலைமையில உங்கள அறியாம நீங்க சொல்லுவீங்க, "இனிமேல் இறைவன் விட்ட வழிப்பா" அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? விரக்தியின் உச்சத்துல. இத சொல்ல வைக்கிறதுக்காக தான் இறைவன் உங்கள இந்த பாயிண்ட் கொண்டு வந்திருக்கிறான். முன்னாடியே அத சொன்னா என்ன? இந்த பாயிண்ட்க்கு வந்திருக்க தேவையில்லையே! நாம பொறுமையா இருந்தோம்னா, அப்பத்தான் இறைவனோட உதவி நமக்கு இருக்குது. நாம அவசரத்துல இருந்தோம்னா, இறைவனுடைய உதவி நமக்கு இல்ல. இப்போ நேத்தே நம்ம ரிலேட் பண்ணிட்டோம். பெருமை யார் மனசுல இருக்கோ, அவங்க கிட்ட தானே அவசரம் இருக்கும். அப்ப அவங்களுக்கு இறைவனோட உதவி இல்ல. பெருமை இருக்கிறவங்களுக்கு இறைவனோட உதவி இல்ல. பெருமை இல்லாதவங்களுக்கு என்ன வரும்? பொறுமை வரும். இறைவனோட உதவி வரும். இப்ப நீங்க உங்களுடைய அறிவு, திறமை, பொருளாதாரம், தகுதிகள் இதையெல்லாம் வச்சு அதுதான் பெருசு நெனச்சு ஓவரா ஆட்டம் போட்டீங்களா? அவசரப்பட்டீங்களா? எல்லாரையும் தூற்றுனீங்களா? எல்லாரையும் கேவலமா பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. இறைவனுடைய உதவி கிடைக்காம நீங்க நன்மைகள் அடைய முடியாது, வெற்றிகள் அடைய முடியாது. பெரிய தோல்விய நீங்க சந்திப்பீங்க. பெரிய ஒரு துன்பங்களின் ஆழங்களுக்கு நீங்க போயிருவீங்க இல்லையா? அதனால தான் இறைவன் உங்கள காப்பாத்தி விரக்தியின் உச்சத்துக்கு கொண்டு வந்துட்டான். பொறுமைய தவிர இவருக்கு சூஸ் பண்றது எந்த ஆப்ஷனுமே இருக்கக்கூடாதுப்பா. ஏன்னா, இவர நான் காப்பாத்தணும். இவருக்கு நான் நன்மைகள நாடி இருக்கிறேன். அதனால இறைவன் உங்கள இது பண்ணல. நன்மைக்காக தான் இந்த பாயிண்ட். இப்ப நீங்க இறைவன ஏத்துக்கங்க. இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டு பொறுமையாளரா இருங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். பொறுமைய தவிர வேற எதையுமே தேர்ந்தெடுக்க வாய்ப்பில்லாத ஒரு பாயிண்ட்ல இறைவன் உங்கள நிப்பாட்டியிருக்கான்னா, உங்களுக்கு இறைவன் உதவி செய்ய நாடி இருக்கான்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க இறைவனை நீங்க திரும்புங்க. இறைவன் எல்லாத்தையும் மாத்துவான். இறைவனோட உதவி உங்களுக்கு இருக்கு. இந்த வார்த்தை என்னைக்குமே மறக்கக்கூடாது. பொறுமையாளர்களோடு இறைவன் இருக்கின்றான். உங்களோட இறைவன் இருக்கணும்னா, உங்களுக்கு பொறுமை இருக்கணும். உங்க சாய்ஸ் தான் அது. நீங்க பொறுமையாவும் இருக்கலாம். நீங்க அந்த விரக்தியின் உச்சத்துல போய் கூட நீங்க பொறுமையா இல்லாம இருக்கலாம். அடுத்து உங்களுடைய முடிவு என்ன? தற்கொலை பண்ணிக்கலாம். இல்ல எவன்கிட்டயாவது அடிச்சு புடுங்கலாம். இந்த மாரி நீங்க போனீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் வேதனைகளில் ஆகிவிடுவீர்கள். எனவே இறைவன் நம்மீது கருணை கொண்டிருக்கின்றான் என்பதற்கு அத்தாட்சிகள் நிறையவே இருக்கின்றன. ஏன்னா, விரக்தியின் உச்சத்தில இருந்து வெற்றி பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ பேருடைய கதைகளை நீங்கள் கேட்கலாம், பகிர்ந்திருக்கிறார்கள். "இறைவன் விட்ட வழிப்பா, இனிமேல் என்கிட்ட ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த அந்த ஒரு பணிவு, அந்த ஒரு சரணடைதல் நிகழும்போது ஒரு கதவு திறக்கும். அந்த கதவுகளில் வழியாக நுழைந்து வெற்றிகளை
பொக்கிஷங்களை அடைந்து கொண்டவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எனவே குணங்கள் என்பதில்தான் எந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கை இருந்தாலும் குணங்களை வேண்டுங்கள், பொறுமையை விரும்புங்கள் என்பதுதான் இறைவனுடைய செய்தி. ஏனென்றால் இறைவனுடைய உதவி அப்போது இருக்கிறது. மனிதர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் இறைவன் தன் புறத்தில் இருந்து அருட்கொடைகளை தயாராக வைத்திருக்கின்றார். எல்லாமே நாம் ஏற்றுக்கொள்வதிலும் நம்மை திறந்து நம்மை அனுமதிப்பதிலும் தான் அனைத்தும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம பழகணும். இறைவனை கேள்வி கேட்பதும் இறைவனை தூற்றுவதும் செய்யக்கூடாத செயல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அழகிய நினைவூட்டலோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் தொடங்கலாம். ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ண போறோம். நம்முடைய மனம் 2 அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் பலமிழந்து போக வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் வழிகாட்டல்களுக்கு முற்றிலுமாக மனம் 2 பணிய வேண்டும் என்றால் மனம் 2 இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகள் பலமிழந்து போக வேண்டும். அதை செய்யக்கூடிய ஒரு அழகிய இறை ஞானம், ஒரு இறை நுட்பம் தான் இந்த ஃபார்ம் 3ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலோடு தான் அதை செய்ய ஆரம்பிக்கணும். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய அகசூழலுக்குள் நாம் திரும்பும். விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் கண்களை மூடி நம்முடைய அக உலகத்திற்குள் நாம் நுழைந்து கொள்ளும். உடல் அதிஷ்டானாவில் நிலை பெறட்டும். எந்த இறுக்கங்களும் இல்லாத முற்றிலும் தளர்வான தன்மையில் அசைவற்ற நிலையில் உடலை சுகமாக நிலைநிறுத்துங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படும். இயல்பான தன்மையில் உள்மூச்சும் வெளிமூச்சும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை கவனியுங்கள். மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வு இருக்கட்டும். உணர்வு இருக்கட்டும். இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இதை இழுக்கவில்லை. அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நம்மை தேடி வந்து நமக்குள் அது நுழைகிறது என்ற சத்தியத்தை நீங்கள் உணருங்கள். கவனத்தின் மூலம் சத்தியங்களை உணர முடியாது. உணர்வுடன் கூடிய கவனத்தின் மூலம்தான் சத்தியங்களை உணர முடியும். எனவே மூச்சின் சத்தியத்தை உணர்வோடு நீங்கள் கவனித்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இறைவன் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு மூச்சிலும் இந்த அத்தாட்சியை நாம் நமக்கு நெருக்கமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அகிலங்களின் இறைவன், நம்முடைய படைப்பாளன் நம்மை கவனித்தவனாக இருந்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ஷிஃப்ட் ஆகுங்க. சாட்சி பாவனையில் நிலை பெறுங்கள். ஒரு பார்வையாளராக உங்களை பாவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில், உடலில் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் எந்த விதமான ஆதரவு, எதிர்ப்பு இல்லாமல், செயல் புரிதலுக்கான கவனம் எதுவும் இல்லாமல் வெறுமனே
கவனித்து வாருங்கள். மூச்சின் மீது கவனம் இருந்தாலும், உடல் உணர்ச்சிகள் ஏற்பட்டாலும், எண்ணங்கள் பல எழுந்தாலும், தூக்கம் வந்தாலும், வெறுமைத்தன்மை ஏற்பட்டாலும், புற உலகத்தின் சப்தங்கள் ஏற்பட்டாலும், அவைகளை வெறுமனே கவனித்து, அவைகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றவாறு நீங்கள் இருங்கள். மேலோட்டமான கவனம் அவைகளின் மீது இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபார்ம் 3 செய்யத் தொடங்குங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். நம் தியானத்தை நிறைவு செய்தோம். கண்களை திறந்து ஃபார்ம் 3 உடைய பிராக்டிஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிமுழு தவம் செய்தாலும் ஃபார்ம் 3னுடைய ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு பிராக்டிஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா அதுதான் வந்து கோர். ஒவ்வொரு நாளுமே மைண்ட் 2ல வந்து நிறைய பதிவுகள் நம்மள அறியாம சிறுக சிறுக தேவையில்லாத விஷயங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபார்ம் 3 உடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பேசினது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அதுல ஒரு டீப்பான புரிதல் இருக்கு. பொறுமையா இருக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம். இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறது இல்ல. இறைவனோட பெருமை இல்லாம இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். பொறுமைங்கிறது பெருமை இல்லாம இருக்கிறது. பொறுமைங்கிறது வந்து எந்த விதமான அவசரம் இல்லாம, ஒரு தீவிரமும் இல்லாம, லேசான தன்மையில இறைவன் மேல பொறுப்பு ஏற்படுத்தி, அழகான முறையில யாரையும் ஹர்ட் பண்ணாம, யார்கிட்ட இருந்து புடுங்காம, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நெனச்சு, அது ஒட்டுமொத்த நல்ல குணங்களுடைய ஒரு வடிவம் தான் பொறுமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொறுமையினால எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எந்த வேலையும் செய்யாம இருக்கு. அது வந்து ஒரு செறிவுமிக்க மனதின் அழகான தன்மை தான் பொறுமை. பொறுமையாளர்களோடு இறைவன் இருக்கு. பொறுமையாளர்களுடைய வாழ்க்கை தான் இறைவழி வாழ்க்கையாக இருக்க முடியும். வேற வழியே கிடையாது. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்ம நம்ம பிரார்த்தனை வந்து நல்ல குணங்களை இறைவனிடம் வேண்டுவதாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பா பொறுமை. உண்மையில நீங்க இறைவன்ட்ட வேண்டுறீங்க, இறைவன் உங்களுக்கு நல்ல குணங்கள தர்றான்னா, பொறுமைய தான் முதல்ல தரும். பொறுமை. எதா இருந்தாலும் முதல்ல பொறுமை. அடுத்து என்னன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. இறைவனுக்கு தெரியும். வரும் அது. பொறுமையா மட்டும் இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு. தேங்க் யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திப்போம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே.